அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சந்தா கணக்கு. இப்போ சந்தா கணக்கு வந்து கணக்கீட்டு சமன்பாட்டு கேள்வியோடு வருது. இப்போ கணக்கீட்டு சமன்பாடு 30 புள்ளிக்கு வருது. அதே மாதிரி அதோடு சேர்த்து இந்த சந்தா கணக்கு 10 புள்ளிக்கு வருது. இப்போ கூடுதலாக அந்த கணக்கீட்டு சமன்பாடை எல்லாம் தெரிவு செய்கிறனால அப்போ இது 30க்கு ஒரு 25 மார்க்குக்கு மேலே எடுத்துருவோம். ஆனாலும் கூட இந்த சந்தா கணக்கு ரொம்ப பேர் செய்கிறதுக்கு மிஸ் ஆகிடுது. ஆகவே இதனால் இந்த சந்தா கணக்கு விடுறதுனால 40க்குன்னு பார்க்கும்போது இந்த 10 மார்க்ஸ்க்கான கேள்வி ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ இந்த சந்தா கணக்கு கொஞ்சம் பாப்பமாக இருந்தால் இதில் முடிஞ்ச அளவு மார்க்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த கணக்கீடு சமன்பாட்டில் மார்க்ஸ் எடுத்தோம்னா 40க்கு 35 தாண்டி எடுத்துடலாம். அப்போ இந்த சந்தா கேள்வி, சந்தாங்கிறது ஒரு வருமான கேள்வி. இப்போ சந்தா கணக்கு தொடர்பாக ஒரு சின்ன அறிமுகம்னு படுத்திக்குவோம். இந்த கணக்கு செய்கிறதுக்கான ஈஸியான டெக்னிக் ஒன்று இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்ட மாதிரினா நமக்கு கணக்கு செய்கிறதுக்கு லேசாக இருக்கும். பார்த்துட்டு 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வியும் நம்ம செஞ்சு பார்ப்போம். அப்போ சந்தா கணக்குன்னு சொல்கிறது சந்தா கணக்குன்னு சொல்கிறது வருமான கணக்கு. இப்போ வருமானங்கள் வந்து இந்த வருஷத்துக்குள்ளது செலவில் இருக்கும். பாருங்கள், விற்பனை கணக்கு செலவு, தரகு வருமானம், பெற்ற கழிவு, அதெல்லாம் செலவு. ஏன் வருமானங்கள் வந்து செலவில் வரும். அப்போ இந்த வருஷத்துக்குள்ளது செலவில் வரும், இந்த வருஷத்துக்கு இல்லாததுன்னா வரவில் வரும். அப்போ இந்த வருஷத்துக்கு இல்லாதது என்னவா இருக்கலாம்? ஒன்று வந்து கடந்த வருடமாக இருக்கலாம், இன்னொன்று வந்து அடுத்த வருடமாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த வருஷத்துக்குள்ளது வந்து என்னவா வரும்? செலவில் வரும். அப்போ இது சந்தா கணக்கில் இதுதான் பேசிக். இப்போ சந்தா கணக்கில் பாருங்கள், ஆரம்ப வருமதி. இது போன வருஷம் வந்து வாங்காமல் இருந்த சந்தா. போன வருஷம் வாங்காமல் இருந்த சந்தா தான் ஆரம்ப வருமதி. ஆரம்ப முற்பணம், போன வருஷம் காசா வாங்கிட்டாங்க ஆனால் இந்த வருஷத்துக்குள்ள சந்தா. போன வருஷம் காசா வாங்கிட்டாங்க ஆனால் இந்த வருஷத்துக்குள்ள சந்தா. அப்போ ஆரம்ப முற்பணம். இந்த வருஷத்துக்கு சேர வேண்டியது தான் இது, அதான் செலவில் பதிகிறோம். இது வந்து இந்த வருஷத்துக்கு சேர வேண்டியது இல்லை, இது போன வருஷத்துக்கு சேர வேண்டியது. இது இந்த வருஷத்துக்கு சேர வேண்டியது, போன வருஷம் காசாக வாங்கிட்டாங்க, இந்த வருஷத்துக்கு செலவில் போட்டுக்கும். அது மாதிரி ஆரம்ப முற்பணம் இங்கேங்கிற மாதிரி இறுதி முற்பணம் இங்கே, அதே மாதிரி ஆரம்ப வருமதி இங்கே, இறுதி வருமதி இங்கே. பாருங்க, ஆரம்ப முற்பணம் போன வருஷத்துல இந்த வருஷத்துக்கான காசை வாங்கிட்டாங்க. அதே மாதிரி இறுதி முற்பணங்கிறது வந்து இந்த வருஷம் வாங்கியிருக்கிறாங்க ஆனா அடுத்த வருஷத்துக்குள்ள காசு. இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க ஆனா அடுத்த வருஷம். அப்ப இது இந்த பக்கம் வரும். இந்த வருஷத்துக்கு சேராதெல்லாம் வரவுல வரும், இந்த வருஷத்துக்கு உரியது செலவுல வரும். அப்ப இந்த வருஷம் முற்பணம், ஆரம்ப முற்பணம் செலவுல வரும். அதே மாதிரி இறுதி வருமதி, இந்த வருஷத்துக்கு வாங்க வேண்டியது இன்னும் வாங்காம இருக்காங்க. நம்ம அட்டூர் அடிப்படையில் தானே சந்தா கணக்கு செய்வோம், சரியா? அப்போ இந்த வருஷம் வாங்க வேண்டியதை வாங்காமல் இருக்கிறாங்க, அப்போ இறுதி வருமதி. அதே மாதிரி இந்த வருஷம் கொள்ளல் கொடுத்தல்ல காசா வாங்கினது. இந்த காசா வாங்கின சந்தா வந்து 3 வகையான சந்தா உள்ளடங்கி இருக்கும். ஒன்று வந்து கடந்த வருடத்தில் வாங்காமல் இருந்தது, இந்த வருடத்துக்கு குறித்த இந்த வருடத்துக்குரியது, அதே மாதிரி அடுத்த வருடத்துக்குரியது. 3 வருடத்துக்கான சந்தா இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கும். இந்த 3 வருடத்துக்குள்ள சந்தா உள்ளடங்கி இருக்கனால தான் இதுக்கு எதிராக ஆரம்ப வருமதிய வரவுலையும் இறுதி முற்பணத்தை வரவுலையும் பதிகிறோம். இதுக்கு எதிராக பதிகிறோம், இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கனால. இப்போ பாருங்க, ஆரம்ப வருமதி போன வருஷத்துல வாங்காம இருந்தது ஆரம்ப வருமதி, இறுதி வருமதி இந்த வருஷத்துக்குரியது இந்த வருஷம் வாங்காம இருக்குது இறுதி வருமதி. ஆரம்ப முற்பணம் போன வருஷமே வாங்கிட்டாங்க ஆனால் இந்த வருஷத்துக்குரிய சந்தா, அப்போ இந்த வருஷத்துக்கு காசாக கிடைக்காது. ஆரம்ப முற்பணம், இறுதி முற்பணம் இந்த வருஷத்தில் வாங்கியிருக்காங்க, இந்த வருஷத்தில் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் அடுத்த வருஷத்துக்குரிய சந்தா, அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போகும் இதில் இருந்து. அப்போ வரவுல வாங்கிட்டோம். அதே மாதிரி பாருங்க, காசாக வாங்கினது காசு கணக்கு வரவு இங்கே செலவு. அப்போ கொள்ளல் கொடுத்தல் தான் எழுதுவோம். இப்போ கொள்ளல் கொடுத்தல் கணக்கு வரவு இங்கே செலவு. அதே மாதிரி இதை இவ்வளவு பேலன்ஸ் பண்ணி நம்ம வருமான செலவு கணக்குக்கு மாற்றுவோம். அதே மாதிரி இந்த வருமதி சந்தா
அப்போ தொடர்ந்து வருமதி சந்தாவா இருக்குமா இருந்தா அதை சில வேளை பதிவளிப்பு செய்ய சொல்லுவாங்க. அப்ப இங்கே சந்தா பதிவளிப்பு, சந்தா பதிவளிப்பு. இப்போ சந்தா பதிவளிப்பு இங்கே போட்டுப்போம். அப்போ இவ்வளோதான் சந்தா கணக்கு. அப்போ இந்த சந்தா கணக்கு ஐடியா வருமான செலவு கணக்குக்கு கடைசியாக மாற்றிடுவோம். இப்போ இவ்வளோ தான் சந்தா கணக்கு. இந்த சந்தா கணக்கு நம்ம ஐடியா ஒன்று எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தால் கணக்கு செய்கிறதுக்கு லேசாக இருக்கும். அப்போ முதலாவது சந்தா கணக்கு ஒன்று ஐடியா ஒன்று எடுத்துக்குவோம். இதில் எது எங்கே வரும்னு நம்ம பார்த்துப்போம். ஆரம்ப வருமதி, இறுதி வருமதி, ஆரம்ப முற்பணம், இறுதி முற்பணம், காசு கணக்கில் வரவு வச்சு கொள்ளல் கொடுத்தல் கணக்கு இங்கே, கொள்ளல் கொடுத்தல் கணக்கு வரவு இங்கே, செலவு வருமான செலவு கணக்கு மாற்றியது வரவு, சந்தா பதிவிப்பு சொன்னால் சந்தா பதிவிப்பு இங்கே செலவு வைப்போம். அதே மாதிரி பாருங்கள். அப்போ சந்தா கணக்கு ஒன்று எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தால் அப்போ 2 விடயம். ஒன்று சந்தா சந்தா அட்டூர் அடிப்படையில் செய்கிறனால சரியா ஆரம்ப முற்பணம் அதோட கூட்டுவோம், கொள்ளல் கொடுத்தல்ல காசா கிடைச்சது, கொள்ளல் கொடுத்தல்ல காசுன்னு அடிப்பில் போடுறேன், காசா கிடைச்சது. அதே மாதிரி இறுதியாவில் வருமதி, இறுதி வருமதி இவ்வளவும் சேர்ந்தது தான் ஆண்டுக்குரிய சந்தா. ஆரம்ப முற்பணம் இந்த வருஷம் காசா கிடைச்சது, இந்த வருஷத்துக்குரிய சந்தா. அதே மாதிரி இறுதி வருமதி இந்த வருஷத்துக்கு இன்னும் கிடைக்காம இருக்க சந்தா. இவ்வளவும் சேர்ந்தால்தான் ஆண்டுக்குரிய சந்தா, ஆண்டுக்குரிய சந்தாவா வரும். அதே மாதிரி இந்த வருஷம் காசா கிடைக்கிற சந்தா 3 வகையான சந்தா உள்ளடங்கி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்ப நம்ம இன்னைக்கு போடக்குள்ள இந்த வருஷத்துக்கு கிடைச்ச இந்த வருஷ சந்தாவை மட்டும்தான் போடணும். இதுல உள்ளடங்கி இருக்குத கடந்த வருடத்துக்குரிய சந்தாவும் அடுத்த வருடத்துக்குரிய சந்தாவும் அடுத்த வருட சந்தா அப்படின்னா முற்பண சந்தா, இது 2ஐயும் நீக்கிடுவோம். இப்போ இவ்வளவு நீக்கித்தான் நம்ம இந்த சந்தா கணக்கை செய்வோம். அப்போ இதுக்கு நம்ம லேசாக ஒரு அட்டவணை போட்டு செய்வோமா இருந்தா இந்த அட்டவணையில நம்ம ஈஸியா விடையை எடுத்துடலாம். அந்த அட்டவணையை கொஞ்சம் பார்ப்போம். அப்ப இத நான் அட்டவணை ஒன்று போட்டுக்கிறேன். இந்த மாதிரிக்கு ஒரு அட்டவணை போட்டுக்கிறேன். பாருங்க, ஆண்டுக்குரிய சந்தா இது, ஆண்டுக்குரிய சந்தா. அதே மாதிரி இங்க காசா கிடைக்கிற சந்தா, காசா கிடைக்கிற சந்தா. இந்த காசா கிடைக்கிற சந்தா 3 வகையான காலப்பகுதிக்கு காசா கிடைக்கும். ஒன்று கடந்த வருடத்துக்குரிய காசு, இந்த வருடத்துக்குரிய காசு, அடுத்த வருடத்துக்குரிய காசு. 3 வகையான காசு கிடைக்கும். சிலர் போன வருஷம் செலுத்தாம இருந்து இந்த வருஷம் செலுத்துவாங்க, சிலர் இந்த வருஷத்துக்குரியதை மட்டும் செலுத்துவாங்க, சிலர் இந்த வருஷத்துக்குரியதை செலுத்தி அடுத்த வருஷத்துக்குரியதையும் செலுத்துவாங்க. இப்போ இப்படி போட்டுக்கிட்ட மாதிரி இருந்தா இதுல பதிவமா இருந்தால் நம்ம சந்தா கணக்கு செய்யறதுக்கு லேசா இருக்கும். அப்போ பார்ப்போம். ஆரம்ப வருமதி போன வருஷம் கிடைக்காம இருந்த சந்தா அதுதான் கிடைக்கும். போன வருஷத்துக்கு கிடைக்காம இருந்த சந்தாவை விட கூட கிடைக்காது. அது மாதிரி ஆரம்ப முற்பணம், ஆரம்ப முற்பணம் போன வருஷத்துல காசா தந்துட்டாங்க, இந்த வருஷம் அந்த காசா கிடைக்கும், இந்த வருஷம் காசா கிடைக்காது அந்த காசு. ஆரம்ப முற்பணம், ஆரம்ப வருமதி, ஆரம்ப முற்பணம் இந்த ரெண்டு இடத்துலயும் போட்டுக்குவோம். இப்போ ஆரம்ப வருமதியில் எவ்வளவு கிடைக்குதோ அது இதுல போடுவோம். ஆரம்பத்தில் இப்போ 30 பேர் தராம இருக்கிறாங்க, அதை 30 பேரும் தரலாம், அதோட குறைவாகவும் தரலாம். போன வருஷம் 30 பேர் தராம இருந்தாங்க, சில வேளை அதில் 25 பேர் தரலாம், 31 பேர் தர சான்ஸ் இல்லை. 30 பேரை விட குறைவா எத்தனை பேர் 30 பேரும் தரலாம், அதோட குறைஞ்சும் தரலாம். அப்போ மீதி மறுபடியும் வருமதி ஆகிரும், இங்கே வருமதி சேர்ந்துடும். போன வருஷத்துக்குள்ள மறுபடியும் வருமதி ஆகிரும். அது மாதிரி இந்த வருடத்துல காசா கிடைச்சதை 3ஆ பிரிச்சு போட்டுக்குவோம். அந்த வருஷம் இந்த வருஷத்துக்குரியது இந்த வருஷம் கிடைச்சது, அது மாதிரி இறுதி வருமதி. அப்ப இந்த வருஷத்துக்குரிய சந்தா 3 வகையான சந்தா. ஒன்று ஏற்கனவே கிடைச்சது, இந்த வருஷம் கிடைக்காம இருக்குது, அது மாதிரி இந்த வருஷத்துக்கு மட்டும் கிடைச்சது. இவ்வளவும் சேர்ந்தது தான் ஆண்டுக்குரிய சந்தாவா வருமான செலவு கணக்குக்கு மாற்றுவோம். வருமான செலவு கணக்குக்கு இதை மாற்றுவோம். அது மாதிரி இந்த அட்டவணை செய்யமா இருந்தா அப்ப நம்ம காசா கிடைச்சதுல போன வருஷத்துக்குள்ளது, இந்த வருஷத்துக்குள்ளது, அடுத்த வருஷத்துக்குள்ளது. சரியா? அப்ப இந்த அடுத்த வருஷத்துக்குள்ளது தான் இறுதி முற்பணம். இறுதி முற்பணம். அப்ப இந்த
அதே மாதிரி இந்த அட்டவணை நிரப்புவமா இருந்தால் நம்ம கணக்கு செய்ய லேசாக இருக்கும். அப்போ பாருங்க 2 வகையா, ஒன்று காசு 3 வகையான காசு கிடைக்கிது, வருமான செலவு கணக்குக்கு மாற்றியது 3 நம்ம பிரித்து காட்டணும். இந்த 3 இந்த 2 விஷயத்தையும் நம்ம உள்வாங்கி கணக்கில் தர்ற விஷயத்தை பதிவமாக இருந்தால் நம்ம சந்தா கணக்கு செய்கிறது லேசாக இருக்கும். பாருங்க, நான் சந்தா கணக்கு ஒன்று செய்கிறேன். 2022ஆம் ஆண்டு பாஸ்புக் பெருக்கலை செஞ்சு பார்ப்போம். சந்தா கணக்கு ஆரம்ப வருமதி, இறுதி வருமதி, ஆரம்ப வருமதி, இறுதி வருமதி, ஆரம்ப முற்பணம், இறுதி முற்பணம், கொள்ளல் கொடுத்தல காசா கிடைச்சது, கொள்ளல் கொடுத்தல் காசு. அது மாதிரி இங்கே வருமான செலவு கணக்குக்கு மாற்றியது. சந்தா பதிவளிப்பு இருந்தால் இங்கே போட்டு செய்வோம். இப்போ இந்த சந்தா கணக்கு நான் இந்த அட்டவணையை இங்கே போட்டுக்கிறேன். காசா கிடைக்கிறது. வருமான செலவு கணக்குக்கு மாற்றியது, ஆண்டுக்குரியது, ஆண்டுக்குரியது வருமான செலவு கணக்குக்கு மாற்றுறது. இது வருமான செலவு கணக்குக்கு மாற்றும். பாப்பா இந்த கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, இதை பாருங்க சொல்லியிருக்காங்க. எழுமின் சங்கமானது கிராம பகுதிகளில் கல்வி நடவடிக்கைகளை முன்னேற்றுவதற்காக நன்கொடை சங்கமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இச்சங்கத்தின் அங்கத்தவர் ஒருவருக்கான மாதாந்த சந்தா 2000 ரூபாய். மாதத்துக்கு 2000 ரூபாய் சந்தா, மாத சந்தா, மாத சந்தா 2000 ரூபாய். அப்போ வருஷத்துக்கு 24,000 ரூபாய். பின்வரும் தகவல்கள் 2022 டிசம்பர் 31 முடிவடையும் வருடத்துக்காக சங்கத்தின் சந்தாவுடன் தொடர்புடையதாகும் தந்திருக்கிறாங்க. அப்போ மாதத்துக்கு 2000, அப்போ 12 மாதம் இருக்குது, வருஷத்துக்கு 24,000 ரூபாய் சந்தா ஒருத்தருக்கு. 2022 இல் உள்ள சங்கத்தின் அங்கத்தவரின் எண்ணிக்கை 240. அப்போ சங்கத்தில் ஆரம்பத்தில் உள்ள சங்கத்தவர் எண்ணிக்கை 240. இந்த வருஷம் காசா கிடைக்குதோ இல்லையோ இதை நம்ம வருமான செலவு கணக்குக்கு மாற்றுவோம். 24ஆல் பெருக்கி, 24,000ஆல் பெருக்கி. அவர்கள் சந்தா கொடுப்பானது பின்வருமாக இருந்தது. 2022 இதில் உள்ள 35 அங்கத்தவர்கள் 2022 35 அங்கத்தவர்களின் சந்தாவானது 3 மாதங்களுக்கு நிலுவையாக இருந்தது. அப்போ 35 அங்கத்தவர்கள் இப்போ ஆரம்பத்தில் உள்ள வருமதி தான் ஆரம்ப வருமதி. இப்போ 2022 சொன்னால் போன வருஷத்தில் நிலுவையாக இருந்தது, இந்த வருஷத்துக்கு ஆரம்ப வருமதியாக வந்திருக்கும். அப்போ 35 பேரோட சந்தா நிலுவையாக இருக்குதான். எவ்வளோ படி? 6000 படி நிலுவையாக இருக்குது. ஏன்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் 3 மாதம். இப்போ 2000 தர 3 மாதத்துக்கு. அப்போ ஒரு ஆள் 6000 தரல, 6000 படி 35 பேர் தரல. அப்போ 210 வரும். 3 சைவர் நீக்கி செஞ்ச மாதிரி இருந்தால் 210 ஆரம்ப வருமதி. ஆரம்பத்தில் உள்ள வருமதியை இங்கே போட்டு தொடர்ந்து பார்ப்போம். இவர்களும் 25 அங்கத்தவர்கள் இச்சந்தாவையும் 2022க்கான முழு சந்தாவையும் நடைமுறை வருடத்தில் செலுத்தினர். அப்போ இந்த இதில் 35 பேர்த்துல 25 பேர் சந்தா செலுத்திட்டாங்களாம். இந்த 35 பேர்ல காசா 25 பேர் செலுத்திட்டாங்களாம். அப்போ 35 பேர்த்துல 25 பேர் 25 தர 6000. இப்போ 150 சந்தா கிடைச்சிருச்சு. அப்போ இதில் 150 சந்தா கிடைச்சிருச்சு, 60 இன்னும் கிடைக்கல. மீதமாக உள்ள 10 அங்கத்தவர்கள் 2021ஆம் ஆண்டுக்கு மீதமாக உள்ள 10 அங்கத்தவர்கள் 2021ஆம் ஆண்டு வருடத்தின் நிலுவையாக உள்ள சந்தாக்களையும் 2022ஆம் ஆண்டுக்கான முழு சந்தாவையும் இந்த 10 பேர் இதில் மீதி 35 பேர்ல 25 பேர் செலுத்திட்டாங்க. இதில் உள்ள 10 பேர் போன வருஷத்துக்கு 6000 படி தரலையா, இந்த வருஷத்துக்குள்ள முழு சந்தாவை செலுத்தலையாம். முழு சந்தான்னு சொன்னால் வருஷத்துக்கான 24,000 செலுத்தலையாம். அப்போ இன்னைக்கு 24 தர
10 பேர் தரல. அப்போ எவ்வளோ வரப்போகுது? 240 வரப்போகுது. பாருங்க சொல்லியிருக்காங்க, மொத்தம் 35 பேர் ஆரம்பத்தில் வருமதியாக இருந்துச்சு. 6000 பேருக்கும் காரணம் வந்து 3 மாதத்துக்கு தரல அவங்க 210. இந்த 210ல் 25 பேர் தந்துட்டாங்களாம். அப்போ 150 கிடைச்சிருச்சு, 60 கிடைக்கல. அப்போ இதில் 10 பேர் தரல, 10 பேர் 6000 படி 60 தராமல் இருக்குது. அந்த 10 பேர் வந்து இந்த வருஷத்துக்கான முழு சந்தாவையும் செலுத்தலையாம். அந்த 10 பேர் இந்த வருஷத்துக்கான 24 படி முழு சந்தாவையும் செலுத்தலையாம். அப்போ அவங்க கிட்ட மொத்தம் இன்னைக்கு 240 கிடைச்சிருக்காரு. அப்போ மொத்தமாக அவங்க 15 மாதத்துக்கான சந்தா செலுத்தலைன்னு அர்த்தம். இங்கே 60 கிடைக்கல, 10 பேர் 3 மாதத்துக்குள்ளது. இங்கே 10 பேர் 12 மாதத்துக்குள்ள சந்தா 240 தரல. அப்போ மொத்தமாக 15 மாதம் தரல. சரி, அப்போ 15 மாதம் இங்கே 12 மாதமும் இங்கே 3 மாதமும் போட்டிருக்கிறோம். அதே மாதிரிக்கு பாருங்க தொடர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அத்துடன் மேலும் 30 அங்கத்தவர்கள் 2022ஆம் ஆண்டுக்கான முழு சந்தாவையும் செலுத்தலை. அப்போ இந்த 10 பேர் இல்லாமல் இந்த வருஷத்துக்கு மட்டும் அவங்க போன வருஷம் தந்துட்டாங்க, ஆனால் இந்த வருஷத்துக்கு மட்டும் 30 பேர் தரல. அப்போ 24 தர 30 720. இவங்க வந்து இந்த வருஷத்துக்கு மட்டும் தராதவங்க. அடுத்து பாருங்க, 2021 டிசம்பர் மாதத்தில் 50 அங்கத்தவர்கள் 2022ஆம் ஆண்டுக்கு முழு சந்தாவை 2021ஆம் ஆண்டில் 2022ஆம் ஆண்டுக்கு அப்படின்னா இந்த வருஷத்துக்கு 50 பேர் காசு கட்டிட்டாங்க. அப்போ இன்னைக்கு ஆரம்ப முற்பணம் பாருங்க, ஆரம்ப முற்பணம் இந்த இடத்துல பஞ்சிக்கும். ஆரம்ப முற்பணம் 50 தர 24, அப்போ 1200. 50 பேர் இந்த வருஷத்துக்கான முழு காசையும் கட்டிட்டாங்க. அப்போ 50 தர 24,000 படி கட்டியிருப்பாங்க, 1200 காசு கட்டியிருப்பாங்க. அடுத்து பாருங்க சொல்லியிருக்காங்க, மேலும் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் 30 அங்கத்தவர்கள் 2023ஆம் ஆண்டு முதல் 3 மாதத்துக்குமான சந்தாவை செலுத்தினர். அப்போ 2022ஆம் ஆண்டில் இந்த வருஷம் காசா செலுத்தினதுல 3 மாதத்துக்குள்ள சந்தாவை 3 மாத சந்தாவை அப்படின்னா 3 தர 2000 6000 படி என்ன செஞ்சிருக்காங்க? 30 பேர் காசு கட்டியிருக்காங்க. 30 அப்போ 180 காசு இந்த வருஷத்துல காசா கட்டியிருக்காங்க. ஆனால் அடுத்த வருஷத்துக்குரிய சந்தா அடுத்த வருஷத்துக்குள்ள முதல் 3 மாசத்துக்குள்ள சந்தாவை இந்த வருஷம் காசா கட்டிட்டாங்க. அப்போ இந்த வருஷம் வந்து போன வருஷத்துக்குள்ள சந்தா 150ஐயும் அடுத்த வருஷத்துக்குள்ள சந்தா 180 இந்த வருஷத்துல கிடைச்சிருக்குது. அப்போ பாருங்க இறுதி முற்பணம். அடுத்து பாருங்க சொல்லியிருக்காங்க, ஏணி அங்கத்தவர்கள் நடைமுறை வருடத்திற்கான சந்தா முறையாக செலுத்தினார், மீதியெல்லாம் முழு முறையாக செலுத்திட்டாங்களாம். அதே மாதிரி பார்ப்போம், 2022 7/1 60 அங்கத்தவர்கள் புதிதாக இணைந்தனர். இவர்கள் 40 அங்கத்தவர்கள் 6 மாதத்துக்குரிய சந்தா முழுமையாக செலுத்தினர். அப்ப 60 அங்கத்தவர்கள் இந்த 240 பேரும் 24 படி காசு கட்டுவாங்க. இந்த 240 பேரும் 24 படி காசு கட்டுவாங்க. அதே மாதிரிக்க இந்த புதுசா சேர்ந்திருக்க 60 பேர் வந்து 12 படி காசு கட்டணும். வருமான செலவுக்கு கணக்கு மாற்றணும். இவங்க வந்து நம்ம டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி கணக்கு செய்கிறோம். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி கணக்கு செய்கிறனால இதில் 6 மாதம் தான் இந்த வருஷத்துக்கு அவங்க சந்தா செலுத்தணும். அவங்க பாருங்க 7ஆம் மாதம் 1ஆம் தேதி தான் சேர்ந்துருக்குறாங்க. அப்போ 7ஆம் மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் 6 மாதம் வருது. ஒரு மாதத்துக்கு 2000, 6 மாதத்துக்கு 12,000. 12,000 தர 60 சந்தா. இது ரெண்டையும் நம்ம வருமான செலவு கணக்குக்கு மாற்றணும். இதை சொல்லியிருக்காங்க பாருங்க, 40 அங்கத்தவர்கள் வந்து 6 மாதத்துக்கான சந்தாவையும் செலுத்திட்டாங்க. அப்போ அவங்க செலுத்த வேண்டிய காசு அவ்வளவுமே இந்த வருஷத்துக்கு செலுத்திட்டாங்க. அதே மாதிரி சொல்லியிருக்காங்க 20 அங்கத்தவர்கள் வந்து 5 மாதத்துக்கு மட்டும்தான் செலுத்தியிருக்கிறாங்க. அப்போ 20 அங்கத்தவர்கள் வந்து 1 மாதத்துக்குள்ள சந்தா வந்து வருமதியாக இருக்கும். அப்போ 1 மாதத்துக்குள்ள சந்தா வருமதின்னு சொன்னால் 20 தர 2, அப்போ வந்து 40 வருமதி சந்தா. அப்போ இது வருமதிக்கு இல்லை, இந்த 40 உள்ளடங்கும். இவங்க 5 மாதத்துக்கு தான் சந்தா செலுத்தியிருக்காங்க. அப்போ 1 மாதம் வருமதியாக இருக்குது. அந்த 20 பேர் 2000 படி 40 வருமதி சந்தா. அப்போ கூட்டுவமாக இருந்தால் 720, 760, 800, 1000. இந்த 60ஐயும் சேர்த்தா இறுதி வருமதி வந்து 1060. ஆனால் இந்த வருஷத்துக்குள்ள வருமதி வந்து மொத்தமாக 1000 தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் இங்கே போடுவோம். இங்கே மொத்தமாக வரணும் எவ்வளோன்னு பெருக்கி பார்ப்போம். 240 தர 24, 60 தர 12,
சரி இதில் பாருங்க 24 தர 240 5760 60 தர 12 720 இதனை கூட்டினா 6460. அது நம்ம அதை வருமான செலவு கணக்குக்கு மாற்றியதாக வரணும். வருமான செலவு கணக்கு இந்த வருஷம் காசாக கிடைக்கிது இல்லையோ, ஒரு வருஷத்துக்கு உள்ள 240 பேர்த்திடையும் 6 மாதத்தில் உள்ள 6 மாதத்துக்கு உள்ள 60 பேரிடையும் காசையும் வருமான செலவு கணக்குக்கு மாற்றுவோம். அதுதான் 6480. அதே மாதிரி இறுதி வருமதி பாருங்க, இறுதி வருமதி வரப்போகுது 1060. இறுதி வருமதி 1060. அதே மாதிரி பாருங்க ஆரம்ப வருமதி 210. ஆரம்ப முற்பணம் 1200 போட்டோம். அதே மாதிரி இறுதி முற்பணம் இது பாருங்க, இறுதி முற்பணம் 180. அதே மாதிரி நம்ம இதை செய்ய போகிறோம். இதை கண்டுபிடிப்போமா இருந்தால் இப்படி கண்டுபிடிக்க இயலாது, அவங்க தரல, இப்படி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் வருது 1000, இந்த பெருமதி. அப்போ இன்னைக்கு 1000, இன்னைக்கு 1200, 1000 1200. இப்போ மொத்தமாக இன்னைக்கு 6480 வருது. இந்த இங்கே விட வருது 6480. 6480. இது மூணுமே 6480. இதோட இதையும் நமக்கு தெரியும், இதுவும் தெரியும். அப்போ இதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் 6480 கழிக்கணும் 1200. அதே மாதிரிக்க 1000 கழிக்கணும். கழிச்சு விட்ட மாதிரி இருந்தால் 4280. இந்த 4280 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது மூணையும் கூட்டணும், இந்த வருஷம் காசாக கிடைச்சதை கண்டுபிடிச்சிடலாம். நாலாயிரத்தி 4610. இப்போ இதை கூட்டமாக இருந்தால் இந்த கணக்கு பேலன்ஸ் ஆகணும். ஆறாயிரத்தி 870. ஆறாயிரத்தி 870. அப்போ இவ்வளோ நமக்கு லேசாக இருக்கும். அப்போ இந்த அட்டவணையில் நம்ம செய்யும்போது நமக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். அந்த அட்டவணையை பார்த்துக்கங்க. ஆரம்ப வருமதி, ஆரம்ப முற்பணம், காசாக கிடைக்க போகிறது 3. அது மாதிரி இந்த வருஷத்துக்கு வருமான செலவு கணக்குக்கு மாற்றியது ஆரம்ப முற்பணம், இந்த வருஷம் கிடைக்கிற காசு, இந்த வருஷம் கிடைக்கிற இந்த வருஷ காசு. அது மாதிரி இறுதி வருமதி இவ்வளோத்தையும் கூட்டினா ஆண்டுக்குரிய சந்தாவாக வரும். அப்போ நம்ம 3ஆக பிரிச்சுக்குவோம். சரியா? இதில் சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் வருமதியாக இருந்திருக்கிறாங்க 35 பேர் வருமதியாக இருந்திருக்காங்க 6000 படி. அப்போ மொத்தமாக 210 கிடைக்க வேண்டியிருக்குது. இந்த 35 பேர்த்தில் 25 பேர் தந்துட்டாங்க, 10 பேர் வருமதி. அப்போ 25 பேர்னு சொன்னால் 150. 25 தர 6. அப்போ 150 கிடைக்கல, கிடைச்சிருச்சு. அப்போ இதில் இன்னும் மிச்சம் இருக்கு. 35ல் 25 தான் கிடைச்சிருக்குன்னா 10 வந்து இன்னும் கிடைக்கல. அந்த 6 மறுபடியும் வருமதி ஆயிரும். அப்போ இன்னைக்கு 60 வருமதி. அப்போ இது போன வருஷத்துக்குரிய சந்தாவை வரும். இந்த வருஷத்துக்கு வந்து சந்தா ஆரம்பத்தில் 50 பேர் 24 படி ஆண்டுக்குரிய சந்தாவை போன வருஷமே இந்த வருஷத்துக்குரிய சந்தாவை செலுத்திட்டாங்க. ஆரம்ப முற்பணம். அப்போ 1200 சந்தா ஆரம்பத்தில் செலுத்திட்டாங்க. போன வருஷத்துக்குரியவே இந்த வருஷத்துக்குள்ள சந்தாவை செலுத்திட்டாங்க. போன வருஷத்திலே இந்த வருஷத்துக்குரிய சந்தாவை செலுத்திட்டாங்க. அப்போ ஆரம்ப முற்பணம். அதே மாதிரி இந்த வருஷம் கிடைக்க வேண்டிய சந்தா வருமான ஆண்டுக்குரிய சந்தா, ஆண்டு சந்தா இந்த வருஷம் கிடைக்குதோ இல்லையோ நம்ம வருமான செலவு கணக்கு மாற்றுவோம். அப்போ மொத்தமாக முழு வருஷத்துக்குள்ள சந்தா செலுத்த வேண்டியவங்க 240 பேர். 240 தர 24,000 படி அவங்க தரணும். அதில் புதுசாக சேர்ந்துருக்காங்க 60 பேர். அவங்க 6 மாதத்துக்கு பிறகு வந்தனால 60 பேரும் 12 படி செலுத்தணும். அப்போ இவ்வளவுத்தையும் கூட்டுனாமா இருந்தால் இதை நம்ம வருமான செலவு கணக்குக்கு மாற்றணும். காசாக கிடைக்குதோ இல்லையோ வருமான செலவு கணக்குக்கு மாற்றணும். அப்போ இது தான் வருது 6480 வருது. அப்போ இந்த கூட்டுத்தொகை, இந்த கூட்டுத்தொகை, இந்த கூட்டுத்தொகை, இந்த மூணையும் கூட்டினா 6480 வரும்.
இப்போ இதில் பாருங்க சொல்லியிருக்காங்க 35 பேர்த்துல 25 பேர் தரல தந்துட்டாங்க, 35 பேர்த்துல 25 பேர் தந்துட்டாங்க, 10 பேர் தரலன்னாங்க. இந்த 10 பேர் இந்த வருஷத்துக்குள்ள சந்தாவும் செலுத்தலையா. போன வருஷத்துல 3 மாதம் செலுத்த வேண்டி இருந்துச்சு, அதையும் இந்த வருஷம் அவங்க தரல. பத்தாவதுக்கு இந்த வருஷத்துக்குள்ள சந்தாவையும் தரல. அப்போ இந்த வருஷம் 10 பேரும் 24,000 படி சந்தா வருமதியாக இருந்திருக்கும் அவங்ககிட்ட. அது இல்லாமல் இந்த வருஷத்துக்கு மட்டும் போன வருஷத்தில் தந்தவங்க புதுசாக இந்த வருஷத்துக்கு தராமல் விட்டவங்க 30 பேர் 24,000 படி. அதே மாதிரி பாருங்க, இந்த 60 பேர் புதுசாக சேர்ந்தாங்க, இதில் 40 பேர் முழு வருஷத்துக்குள்ள காசை கட்டிட்டாங்க. அப்போ மீதி 20 பேர் 1 மாதத்துக்குள்ள சந்தா, 5 மாதத்துக்கு மட்டும் தந்திருக்காங்க, 1 மாதத்துக்குள்ள சந்தா தரல. அப்போ 20 தர 2000 வருமதியில் வரும். இப்போ இவ்வளவும் சேர்த்தா இவ்வளோத்தையும் கூட்டினீங்கன்னா இந்த வருஷத்தில் தராமல் இருந்து இந்த வருஷம் வருமதி. அப்போ இந்த வருமதியோட போன வருஷம் இன்னும் 60 தர வேண்டி இருக்குது. அது ரெண்டையுமே சேர்த்தா இறுதி வருமதிக்குள்ள வரணும். போன வருஷத்துக்குள்ள வருமதியும் இந்த வருஷத்துக்கு வருமதியும் சேர்ந்தா தான் மொத்த வருமதி. அப்போ இறுதி மொத்த வருமதிக்குள்ள வந்துடும். அதே மாதிரி பாருங்க, இந்த வருஷத்துல என்ன செஞ்சிருக்காங்க, இந்த வருஷம் டிசம்பர்ல அடுத்த வருஷத்துக்குள்ள 3 மாசம் சந்தாவை செலுத்திருக்கிறாங்க. அந்த காசு கிடைச்ச காசு வந்து 180. அப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம இதை கண்டுபிடிக்க இயலாது. ஆனா இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு, இந்த 3ஐயும் வச்சுக்கிட்டு மொத்தமா 6480 இந்த இலக்கில் விடையா வருது. அப்ப இங்க 1200, இங்க 1000, 1200 1000 சேர்த்து இங்கனைக்கு உள்ளதையும் சேர்த்தா மொத்தமா 6480 வரும். அப்ப இந்த விடையை போடுறோம். இந்த விடையை போட்ட மாதிரி இருந்தால் நமக்கு இது தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு இது 3ஐயும் கூட்டினா இந்த வருஷம் மொத்தமாக கிடைச்ச கொள்ளல் கொடுத்தல் கணக்கில் காசாக கிடைச்ச சந்தா வந்துடும். அதை கொண்டு வந்து சந்தா நீங்கள் கொள்ளல் கொடுத்தல்னு போடுவோம். போட்டுட்ட மாதிரி இருந்தால் அப்போ இது வருமான செலவு கணக்குக்கு மாற்றியது, ஆரம்ப வருமதி இறுதி வருமதி, ஆரம்ப முற்பணம் இறுதி முற்பணம் அப்படின்னு வந்துடும். அப்போ பாருங்கள், சந்தா கணக்கு முடிஞ்ச அளவு கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். இதில் கணக்கீட்டு சமன்பாடோட வர்றதுனால வளமையாக கணக்கீட்டு சமன்பாடோடு தான் வருது. இப்போ முடிஞ்ச அளவு செஞ்சு பார்ப்பீங்கன்னா ஓரளவு சரி இந்த 10 மார்க்ஸ் ஒதுக்குற மார்க்ஸில் ஒரு 5-6 மார்க்ஸ் சரி முடிஞ்சால் 10 மார்க்ஸையும் எடுத்தவங்க இருந்தால் அந்த 3வது கேள்வியில் நம்ம மேக்ஸிமம் மார்க்ஸுக்கு போகக்கூடியதாக இருக்கும். இப்போ முடிஞ்ச அளவு செஞ்சு பாருங்கள். இன்னும் சந்தா கேள்விகளை செஞ்சு போடுறேன். அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்க.